இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இந்த நாளிலும் கூட நாம் இந்த காரியங்களை மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாளிலும் நாம் கேட்க இருக்கிற இந்த செய்திக்கு நான் இட விரும்புகிற தலைப்பு சந்ததி. சந்ததி. பாருங்க, லாமேக்குக்கு அவனுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தரிசனம் இருக்கிறது. என்ன? தேவனால் சபிக்கப்பட்ட பூமியிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும். தேவனால் சபிக்கப்பட்ட பூமியிலே தொடர்ந்து பாவியான ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே லாமேக்குக்கு தன்னுடைய சந்ததியை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. அப்ப அந்த மனிதன் என்ன செய்கிறார்? எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்? அது சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருந்தாலும் நாம் செய்கிற வேலையிலும் நாம் இடுகிற அந்த பிரயாசத்திலும் அது தோல்வியை காணாதபடி, அது நமக்கு இழப்பை தராதபடி, நான் பெறப்போகிற அந்த மகன், பெற்றெடுத்த மகன் என்னை தேற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்பனா எப்படி இருந்திருக்கும்? அவர் தன்னுடைய குமாரன் பிறந்த நாள் முதற்கொண்டே அவர் ஆதாம் ஏவாளுடைய காரியங்களை சொல்லி வளர்த்திருந்திருப்பார். எப்படி அவர்கள் இருவரும் தவறு செய்தார்கள், எப்படி அவருடைய குமாரர்களான காயின் என்ன தவறு செய்தார், இதன் மூலமாக அவர் எப்படி சபிக்கப்பட்டார் என்ற காரியங்களை கண்டிப்பாக சொல்லி வளர்த்திருப்பார். ஏன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம் என்பது இன்னைக்குமே உலக அளவிலே பலராலும் நம்பப்படாத ஒரு காரியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நம்புகிறோம். ஏனென்றால் இது தேவனுடைய வேதம், அவர் சொல்லின காரியம், இது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதிலே நாம் பார்க்காவிட்டாலும் அதை நாம் நம்புகிறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற பலர் அறிவியல் ரீதியான காரியங்களை பார்த்துவிட்டு பூமியானது எப்படி ஒரே நாள்ல உண்டாக்கப்பட்டிருக்க முடியும், இல்லைனா பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் பைபிளில் பார்க்கிற மாதிரியாக உண்டாக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்லாம் சொல்லுகிறது உண்டு. அதே போல மனிதர்கள் வெறும் 6000 வருஷம் இல்லை, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்தே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவங்களும் பார்க்கல, பெரிதான ஆதாரங்கள் ஒன்றும் அவங்ககிட்டயும் ஒன்றும் பெருசா இல்லை. இருந்தாலும் அவங்க செய்கிற ஆராய்ச்சிகளை வைத்து அவங்க என்ன சொல்றாங்க? இது கண்டிப்பா பல 100 கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூமி இருந்திருக்கணும், உயிரினங்கள் இங்க வாழ்ந்திருக்கணும் அப்படின்லாம் பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த முதல் 3 அதிகாரம், தேவன் பூமியை படைத்த நாள் முதற்கொண்டு, ஆதாம் ஏவாளை படைத்த நாள் முதற்கொண்டு, அதிலிருந்து அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறின காரியம் வரையை, அதுதான் இயேசு கிறிஸ்து வருவதற்கான முக்கியமான நோக்கம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உண்டாக்கப்பட்டதை ஒரு மனிதன் நம்பவில்லை என்றால், ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்பாம இருக்கலாம்,
நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நம்பாமல் இருக்கலாம், ஆனால் மோசேவோட காலத்திலே மோசேவோடு தேவன் பேசும்பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் படைப்பை குறித்து மோசேவோடு பேசுகிறார். என்ன பண்ணுறாரு? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிலே 10 கட்டளையை கொடுக்கும் பொழுது அவர் ஓய்வு நாளை குறித்த காரியங்களை அவர் பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்தில், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரரானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இதை யார்கிட்ட சொல்றா? தேவன் மோசேவிடம் சொல்லுகிறார். அப்போ மோசேவுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடு என்பது சாதாரணமான காரியம் அல்ல, தேவனிடமிருந்தே நேரடியாக கிடைக்கப்பெற்ற ஒரு காரியம். மோசேதான் ஆதியாமத்திலிருந்து உபாகம் வரையும் அவர்தான் அதனுடைய முக்கியமான எழுத்தாளர். அவருக்கு அடுத்து சிலர்லாம் அதை கட்டமைக்க அந்த 5 புத்தகங்களையும் இன்னைக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி கட்டமைப்பதற்கு அடுத்தடுத்து வந்த சிலர் அவங்க உதவி செய்திருக்கலாம். அதை இன்று நாம் வைத்திருக்கிறபடி அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரித்திருக்கலாம். இப்படிலாம் அவங்க நிறைய பேர் இதை முழுமையடைய செய்திருந்தாலும் அந்த முதல் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார் என்ற வார்த்தையிலிருந்து மோசே மரிக்கிற காரியம் வரை மோசேவுக்கு தேவனால் வெளிப்படுத்தின காரியங்களை மோசே எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். அதிலே இன்னும் அந்த வரலாற்று காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்திருக்கலாம்? தேவனே இவர்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு என்ன அதிகமாக இருக்கிறது என்றால், வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, தலைமுறையாய் இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒவ்வொருவரும் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய சந்ததிக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. இப்படிதான் ஆச்சு, இப்படிதான் ஆச்சு, இப்படிதான் ஆச்சு அப்படின்ற காரியங்களை சொல்லி வளர்த்திருப்பாங்க. அப்போ அந்த வரலாற்று காரியங்கள் அப்படியே அந்த வாய்நடையாய் ஒரு சந்ததிக்கும் என்ன இருக்கு, எழுத்து வடிவில் இல்லாம அவங்க எப்படி போயிருந்திருக்கலாம், கேட்டு கதைகளை சொல்லி அது தலைமுறையா அப்படியே வந்திருந்திருக்கலாம். அடுத்து என்ன வாய்ப்புகள் இருந்திருக்கும்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா, அந்த நாட்களிலே அவங்க என்ன பண்றாங்க, கல்வெட்டுகளிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய அந்த படங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த சந்ததிக்கு அடுத்தடுத்த காரியங்களை அவங்களுக்கு தெரிந்த அந்த கலைகளின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வரைஞ்சி வச்சு அதை அடுத்தடுத்த சந்ததி பார்த்து அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அதை கேள்விப்பட்டுக்கிட்டே வந்திருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்கான ஆதாரங்களையும் வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, தேவனே உலகத்தை 6 நாளிலே படைத்தார் என்ற காரியத்தை நேரடியாக மோசேவுக்கு சொல்லுகிறார். அப்ப மோசே தேவன் இந்த 6 நாள்ல படைத்திருக்கிறார் என்ற காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார்னா சும்மா ஒரு கட்டுக்கதை கிடையாது. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு மோசேவுக்கு கிடைத்து அவர் நேரடியாக கேள்விப்பட்டு அதை எழுதியிருக்கிறார். இதுல இன்னொரு காரியம் என்ன, ஆதாம் தவறு செய்த பிறகு தேவன் அந்த பூமியை சபிக்கிறார். அது லாமேக்கு சொல்லுகிறார், இது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு பூமி, கர்த்தர் சபித்த பூமின்னும் போது அதற்கு அடுத்து இத்தனை காலங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு மனிதர் அதை பற்றி பேசுகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு உணர்வடைந்து அதை பேசியிருப்பார்னா, ஆதாம் ஏவாள் செய்த காரியம் தேவனுக்கு அவ்வளோ கோபத்தை உண்டு பண்ணி அவர் பூமியை சபித்தார். ஆனால் முதல் முறையாக ஒரு மனிதன் உணர்கிறான்,
ஐயோ இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. என்னது? கடவுள் கோவப்படுறாருன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு மனுஷனே கோவப்படுறான். ஐயோ இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனிதர்கள் வாழுகிற ஒரு பூமியாக இருக்கிறது. இவங்க யாருமே எப்படிப்பட்டவங்களா இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலையே. அதை ஒரு மனிதன் உணர்கிறான். இந்த நான் வாழ்ற இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைகள் இந்த பூமியில எப்படி ஆசீர்வாதமா வாழ போறாங்கன்னு தெரியலையே. கடவுளோட கோபத்திற்கு ஆளாகி என்னுடைய சந்ததி அழிந்து விடுமோ என்பதை அவர் உணர்ந்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய காலத்திலே நான் படுகிற பிரயாசம் வீணாகி விடக்கூடாது, என் பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது, அவன் எப்படியாவது காக்கப்பட வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்து அவனுக்கு நோவா என்று ஒரு பெயரை இடுகிறார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அந்த அளவுக்கு என்ன ஒரு கொடூரமான காரியங்கள் நடந்திருக்க கூடும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 6ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது அதனுடைய வீரியத்தை அங்கு குறிப்பிடுறாங்க. எப்பேற்பட்டதான பாவ சந்ததி அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்ப நம்ம பார்க்கணும், அதுல ஒரு காரியங்களை சொல்றாங்க. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இது பலராலும் பல வகையிலே இதை குறித்த விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. சிலர் இல்ல தேவ தூதர்கள் மனிதர்களோடு உறவு கொண்டாங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. சிலர் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது பாவம் செய்யாதவர்களும் மனுஷ குமாரத்திகள் என்று சொல்லும்போது பாவம் செய்கிறவர்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களையும் இப்படி திருமணம் செய்யும் பொழுது பரிசுத்தமானவர்கள் அழக மட்டுமே பார்த்து ஒரு பாவம் செய்கிற குடும்பத்திலிருந்து பெண்களை எடுக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா தெளிவா இதுவாதான் இருக்குன்னு சொல்லி 100% அப்படி கரெக்டான விளக்கம் இதான்னு சொல்லறதுக்கு முடியல. ஆனா அதிகப்படியான மக்கள் சொல்வது என்னன்னா, வேத அறிஞர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுடைய குமாரத்திகளை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் அப்படின்ற காரியங்களை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதுல சொல்லப்படுகிறது, அந்த நாட்களில் ராட்சதர்கள் வாழ்ந்தார்கள். அப்ப இன்னைக்குமே பல இடங்களிலே ரொம்ப பயங்கரமான ஒரு சாதாரண ஒரு வளர்ச்சி இல்லாம அசூர வளர்ச்சின்னு சொல்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா 10 அடி 9 அடி அப்படின்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசா உயரமுள்ள மனிதர்கள்லாம் பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க.
இந்த காலத்திலுமே ரொம்ப உயர்ந்த அளவு வளர்ந்த மனிதர்கள் என்று, ஆனால் அவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உடம்புல ஏதோ ஒரு மாற்றத்தினாலே, சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் ஒழுங்காக இல்லாததுனால அவங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்குது. அப்போ அவங்களுடைய வளர்ச்சி வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் சிலரால் வாழ முடியாமல் போகுது. அவங்க ரொம்ப சீக்கிரமாக இறந்துறதை பார்க்க முடியும் அந்த மாதிரி ஆட்கள் மனிதர்களை. அப்போ இந்த இடத்துல குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராட்சசர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம தாவீதின் காலத்தில் பார்க்குறோம், கோலியாத்தை போல ராட்சசர்கள். தாவீதினுடைய காலகட்டத்திலே இன்னும் 4 ராட்சசர்களை அவங்க குறிப்பிடுறாங்க. யுத்தத்திற்கு போகும்போது கோலியாத்தினுடைய சந்ததிகளை வருகிற இன்னும் மற்ற ராட்சசர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மோசமான ஒரு மனிதர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களை குறித்த ரொம்ப விவரம் நம்மளுக்கு தெரியலை. நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாத விஷயத்தை குறித்து ரொம்ப ஆழமாக போய் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு நம்ம பேச முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன, அந்த நாட்களிலே அந்த மனிதர்களுடைய திருமண காரியங்களிலே தேவன் கொஞ்சம் கூட சந்தோஷப்படலை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பெற்றெடுத்த குழந்தைகளும் பலவான்களாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராட்சசர்களான சந்ததியினர் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கூட கடவுளுக்கு பிரியமே இல்லை. ஆனா இதற்கு நடுவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன, நோவாவுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, சேம் காம் யாபேத் என்று. அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, அந்த திருமண காரியத்தை குறித்து தேவனுக்கு என்ன இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, தேவனுக்கு வேதனை இல்லை. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு கொடுமையான காலகட்டத்திலே வாழ்கிற பொழுதும் நோவா அவனுடைய தகப்பனால் ஒரு தரிசனத்தோடு பிள்ளைகளை பெற்றெடுத்து, பிறகு அவர் 3 பிள்ளைகளை பத்திரமாக தேவனுடைய வழியிலே நடத்தி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத திருமண காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய 3 குமாரருக்குமே திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். அதை குறித்து தேவன் விசனப்படவில்லை. இதை நம்ம ரொம்பவே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அந்த நாட்களிலே நல்லவங்களே யாருமே கிடைக்கலன்னு சொல்லி இருக்கும்போது பாருங்க, எப்படியோ நோவா அவருடைய மகன்களுக்கு பெண்ணை தேடி இருந்திருக்கிறார். ஆனால் இதில் துக்கமான காரியம் என்ன, நோவாவோடு பேழையில் போகும்போது அந்த 3 மருமகங்க மட்டும்தான் உள்ள வந்திருந்தாங்க, தவிர அவங்களுடைய குடும்பத்தினர் யாரும் உள்ள வந்த மாதிரி நமக்கு வேதத்தில் நம்ம பார்க்க முடியல. வெறும் 8 பேர் மட்டும்தான். நோவாவும் அவர் மனைவியும் அவருடைய 3 மகன்களும் அவர்களுடைய மருமகள்கள் மட்டும்தான் உள்ள வந்திருக்கிறாங்க, தவிர மற்ற யாருமே கூட என்ன பண்ண முடியல, வர முடியல. அப்ப யோசிச்சு பாருங்க, நோவா எப்படி அந்த 3 பெண்களை தேர்ந்தெடுத்திருந்திருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த பெண்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெண்களாக இருந்திருந்தா நோவாவோட குடும்பமும் கோபத்திற்கு ஆளாகி இருந்திருப்பாங்க. அப்ப அந்த நாட்களிலே நோவாவோட குடும்பத்திற்கு ஏற்றார் போல ஒரு 3 பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதுவரையும் நம்ம அந்த 3 பெண்களை குறித்து தியானம் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஆனா நோவாவுடைய அந்த 3 மகன்களுக்கு அப்படிப்பட்ட கொடூரமான நாட்களிலே தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாத 3 பெண்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இல்லை, அவங்க பூமி அழிய போதுன்ற செய்தியை நோவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணல, அவங்க பாவமான காரியங்களுக்கு போகாம, அவங்களுடைய குடும்பத்தினரோடு சேராம, அவர்கள் தேவனோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணின காரியங்களை உணர்ந்து நோவாவோடு இணைந்து விட்டார்கள். நம்ம பார்க்கிறோம், சோதம் கொமரா அந்த காலத்தில் அழியும் பொழுது லோத்து அந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம், அங்க லோத்துடைய மகள்களுக்கு பார்த்து வைத்திருந்த அந்த மருமகன்களை போய் கூப்பிடுறாங்க. அவனுங்களுக்கு புரியல, அவனுக்கு ரொம்ப என்ன பண்றானுங்க, என்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க என்ன பண்ணல, கூட வரல. நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். வெறும் லோத்தும் அவருடைய மனைவியும் 2 மகள்கள் மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த இடத்திலே அந்த 3 பெண்கள் அவங்க என்ன பண்ணல, அவர்களுடைய குடும்பத்தினரோடு சேராமல் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அழிஞ்சாங்க.
ஆனால் அவங்க என்ன பண்ணலை, தேவனுடைய ஒரு பிள்ளையாக வாழ வேண்டியதை குறித்து கவனமுடையவர்களாக இருந்தபடினாலே அவங்க என்ன பண்ணாங்க, நோவாவோட குடும்பத்தோடு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த காரியத்தை உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய நோக்கத்திற்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த லாமேக்குடைய ஜெபம் நோவாவை உருவாக்கினது. நோவாவுடைய அந்த பக்தி வைராக்கியம் அவனுடைய சந்ததியையும் அந்த நாட்களிலே காத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் இதை பார்க்கிறேன். 32ஆம் வசனத்திலே நம்ம பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்தில் நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா இவங்க எத்தனாவது வயதுல அந்த பேழை கதவு மூடப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ப பாத்தீங்கன்னா நோவாவுக்கு 600 வயதா இருக்கும். கரெக்டா அந்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். அப்ப பாருங்க, 100 வருஷம் நோவா அந்த பாழான அந்த சந்ததியின் ஒரு மத்தியிலே தன்னுடைய 3 குமாரர்களை வளர்த்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். 100 ஆண்டுகள் ஏதோ அழிக்க போறேன்னு சொன்ன உடனே இல்ல அந்த சந்ததியோடைய ஒட்ட விடாம வாழல. 100 வருஷம் நோவா தன்னுடைய 3 பிள்ளைகளை அந்த கொடுமையான மனிதர்களுடைய அந்த இடத்திலே அந்த 3 மகன்களை வளர்த்து அவர்களை பேழைக்குள்ளாக எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான அவருடைய அந்த தேவனுக்கு பயந்த காரியங்களை நாம் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அவர் அந்த அளவிற்கு 100 வருஷம் அந்த பேழைக்குள்ள கொண்டு போற வரையும் அவர் எப்படி இருந்திருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருந்திருப்பாரு. என்னுடைய அப்பாவுக்கு தெரியாது, இது அழிய போகுதுன்னு தெரியாது, ஆனா இது ஒரு சபிக்கப்பட்ட பூமின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாருப்பா. ஆனா என்கிட்ட கடவுள் நேரடியாவே சொல்லிட்டாரு, இது வெறும் சபிக்கப்பட்ட பூமி இல்ல, இது அழிய போற பூமின்றதை என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க எப்படியாவது காக்கப்படணும், நீங்க இந்த சந்ததியில அழிஞ்சிடக்கூடாது. நம்ம மறுபடியுமாய் நம்ம காக்கப்பட்டோம்னா நம்ம ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்க போகிறோம் என்பதை குறித்து நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, நோவாவுடைய காலங்களிலே நடந்தது என்ன. நம்ப முடியாத ஒரு விஷயத்தை அந்த இடத்துல முதல் முறை கேள்விப்படுறாங்க. அந்த இடத்துல மழை பெய்ய போகுது. அவங்க நாட்களிலே அப்படி ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணதில்ல, பார்த்தது கிடையாது. ஆனால் தேவன் நோவாவோடு பேசுகிறார். நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறார். அவர் சொன்னதை தன்னுடைய பிள்ளைகள் நம்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்தை நோவா கிட்ட தேவன் சொன்னதை நோவா தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னும்போது அவர்கள் அதை நம்பினார்கள். இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தேவன் முதலாவது நம்மோடு பேச வேண்டும். நம்மிடத்தில் சொல்லுகிற காரியங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகள் அதை நம்புவார்களா, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் அதை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? அதாவது நம்ம முதல் முறை ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நமக்கு எவ்வளோ காரியங்களை சொல்லியிருந்திருப்பாங்க. உலகம் அழிய போகிறது, கடைசி காலம், இன்னும் எத்தனை வருஷத்துல இந்த பூமி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. 2000 பூமி அழிய போதாமே அப்படின்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊழியர்களே சொல்லி அதை நம்பி எவ்வளோ பேர்கள் பின்னாடி போய் கடைசியில் ஐயோ பூமி அழியலையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இல்லை, 2000லாம் கிடையாதுங்க, கடவுள் எப்போ வரப்போறன்னு தெரியாது, ஆனால் இது கடைசி காலம், என்னைக்கு வேணாலும் அவர் வந்துருவார், நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்மை வழி நடத்தினார்கள். அதை அடுத்த சந்ததிக்கு சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கேட்டாங்க. நீங்கள் நல்லா இதை யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் கேட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இங்கே வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள், அதாவது இப்போ என்ன சேர்த்து நான் என்னுடைய பிள்ளைகிட்ட பூமி அழிஞ்சிரும்,
நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படின்னா அவங்க திருப்பி என்ன கேட்கலாம், உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன சொன்னாங்க, அழிஞ்சிச்சா? அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தது போய் இப்போ இது என்கிட்டையும் வர சொல்ல போறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற நம்மள பலர் இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாருன்றதை சொல்றதே விட்டுட்டோம். உலகம் அழிய போகிறது அப்படின்றத சொல்றதை விட்டுட்டோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள், அதாவது இப்ப என்னுடைய வயதில் இருக்கிற நம்ம திருச்சபையில் இருக்கிற அந்த ஆண்கள் பெண்களை குறித்து நான் சிந்தித்து பார்க்கிறேன். திருமணம் ஆக போறவங்களும் சரி, திருமணம் ஆனவங்களும் சரி, எவ்வளோ பேர் அவங்களுடைய சந்ததி கிட்ட இனி வரும் காலங்களில் சொல்லுவாங்க, பா பூமி அழிய போகுது, கடைசி காலம், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும், பாவத்தோட நம்ம சேர்ந்துடக்கூடாது, பாவ காரியங்களை நம்ம இணைஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் சொல்லி வளர்ப்பாங்க. அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்களிலே ஊழியர்களே பலர் என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி கால செய்திகளை பிரசங்கிக்க மாட்டாங்க. நம்ம அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். ஊழியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி கால செய்தியை சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நோவா அவரிடத்துல தேவன் சொல்றா, நான் அழிக்க போறேன்யா அப்படின்னு சொல்றாரு. எத்தனை வருஷம் வயசு இருக்கும் போது நோவாவுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனா 100 வருஷம் 500 வயதுல இருந்து 600 வரையும் போது தன்னுடைய பிள்ளைகளை அவர் காத்து கொண்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, சேம் காம் யாபேத்துக்கு எப்படி இருந்திருக்கும். எங்க அப்பா எதையோ நம்பிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எங்க அப்பா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு பொண்ணு கொடுத்தவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்நேரத்துக்கு என்ன கிண்டலா பேசிக்கிட்டு இருப்பாங்களே. இல்லைனா மருமக சொல்லியிருக்கலாம், ஐயோ மாமா நீங்க பேசுறத கேட்டு எங்க அப்பாலாம் சிரிக்கிறாரு, சரியான இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் போயிட்டு உன்னை கொடுத்துட்டேன்னு சொல்லி எங்க வீட்டில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா பாருங்க, அதை அவருடைய மகன்களும் நம்பி மருமகன்களும் நம்பி இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நோவாவுடைய பரிசுத்தம், நோவாவுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு, அவங்க பிள்ளைகளை தேவ பக்திக்குள்ளாக வளர்த்து அந்த சந்ததியினர் தன்னுடைய மனைவிக்கும் அதை சொல்லி, எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாருன்னா சும்மா கிடையாது, அவர் தேவனோடு எப்பொழுதும் பேசுகிற ஒரு மனிதர், அவர் சொன்னா நடக்கும், அவரோடு கர்த்தர் பேசுவார் அப்படின்றத குறித்து அவர்கள் பிள்ளைகள் நம்பினதுனால தான் மருமகள்களும் நம்பி இருக்கிறாங்க. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பிள்ளைகள் நம்பினதுனால தான் மருமகங்க நம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம், ஆமா உங்க அப்பா கிட்ட கடவுள் பேசுறான், நீ சும்மா சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நக்கல் அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, யாருமே பார்க்கல, யார் கண்களுக்கும் தெரியாத காரியம் நோவாவுடைய கண்களுக்கு தேவன் சொல்றாரு, பா இப்படி ஆக போகுது, உன்னுடைய அப்பாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, இது சபிக்கப்பட்ட பூமின்னு சொல்லி, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை நான் அழிக்கவே போறேன், நீ நம்பி நீ ஒரு பேழையை செய்ய ஆரம்பி, உன் குடும்பத்தை இதுல இணைச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு இதை சொல்லு, உன் குடும்பம் சேர்ந்து இதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை இணைத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளையும் ஊழிய காரியங்களில் இணைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ ஏசப்பாவோட பிள்ளையா வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவனாய் மாறு, அறிவிக்கிறவளாக மாறு அப்படின்னு சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை செய்ய தவறுனா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளும் அழிந்து விடுவார்கள். இதுதான் விஷயம். என்னது, இதை செய்ய தவறும்போது நம்முடைய பிள்ளைகள் அழிந்து விடுவார்கள். செய்தோமானால் நம்முடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அப்ப என்ன பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகள் எந்த வயதினராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சிறு வயதிலிருந்தே தேவனை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவனை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிறு குழந்தையா இருக்கட்டும், தூங்க வைக்கிறதுக்கு என்ன கதை சொல்லுங்க, பைபிள் கதையை சொல்லுங்க, புரியுதோ புரியலையோ, என்னது புரியுதோ புரியலையோ, நான் இதை செய்கிறேன் எங்கள் வீட்டில். நான் இன்னைக்கு பாஸ்டர் வரமாட்டாங்கன்னொன்னே எனக்கு என்ன செய்தி எடுக்கலான்னொன்னே திடீர்னு நோவா கதை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கடைசி ஒரு 4 நாளாக நான் நோவா ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அந்த நோவா ஸ்டோரியில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் அந்த கதையை சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன், என்ன புரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி சொல்லுவேன், கடவுள் என்ன பண்ணிட்டாராம், பேழையோடைய கதவை சாத்தினதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து கதவை தட்டினாங்களான்னொடனே என் குழந்தை எப்படி கதவை தட்டினாங்க அப்படின்னோடனே அப்படின்னு காட்டும். அதுக்கு வேற என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கதவை சாத்திட்டாங்க, மக்கள்லாம் எப்படி கதவை தட்டினாங்க அப்படின்னா அப்படின்னும். இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு 1 வயசு தான். ஆனால் வளர 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 நான் எவ்வளோ கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே அது அவசியமான விஷயம். இல்லைன்னா எந்த வயதிலும் என்னுடைய பிள்ளையை நான் இழக்க நேரிடும். இது நான் இப்பத்திலிருந்தே ரொம்பவே கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நான் உலக அளவிலே நான் பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வீடியோ போடுறாங்க. அதாவது 6 வயசு 7 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு ஸ்கூலில் இருக்க ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்பா பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு என்ன புரியும், கல்யாணம்னா உனக்கு என்ன புரியும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் பார்க்குறாரு, நான் இப்போ என்ன பண்ணுறது? அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை எனக்கு புரியல, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே, அந்த ஸ்கூலில் என்ன நடக்கும்னு எனக்கு புரியலையே, 7 வயசு தான், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னா என்ன? அப்போ பாருங்க, இது ஒரு மோசமான ஒரு சந்ததி. என்னது? ஒரு மோசமான சந்ததி. அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த ஜெயித்த அந்த ட்ரம்ப் அவர் சொன்னார் ஒரு காரியத்தை, நான் மட்டும் அங்கே வந்து அதிபராக வந்துட்டா, நான் அதிபரான முதல் நாளே நான் சொல்லிடுவேன், என்னுடைய தேசத்தில் 2 அந்த பாலினம் தான், ஆண் பெண். அதை தாண்டி இஷ்டத்துக்கு இங்கே யாராவது வந்து நான் வந்து ஆணாக இருக்கிறவன் நான் பெண்ணாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன், பெண்ணு வந்து நான் ஆணாக மாறணும்னு விருப்பப்படுறேன்னு ஏதாவது சொல்லிட்டு சுற்றுனாங்கன்னா நான் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன். அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக போகிறாங்களோ அவ்வளோ பேர் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன். யாரும் இனி லூசுத்தனமாக என்னுடைய தேசத்தில் பேசக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த அதிபர் என்ன பண்ணார், அவங்களுக்கு எப்படி வாழணும்னு இஷ்டமாக இருக்கோ அவங்க வாழ்ந்துட்டு போங்கன்னொடனே ரொம்ப மோசமான காரியங்கள் அமெரிக்காவில் பல அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்திருக்கு. பெண்கள் நிறைய பேர், சின்ன பசங்க, டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க, அவங்க மார்பகத்தை அவங்க ஆப்ரேஷன் பண்ணி நான் பொண்ணாக இருக்க விரும்பலை, நான் ஆணாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு அவங்க உணர்வடைந்து ஐயோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன்னு போது இப்போ எதுவும் பண்ண முடியல. ஆம்பளையாக இருக்க நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி தன்னை பெண்ணாக மாற்றிக்கிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் ஐயோ நான் லூஸ்தனமாக பண்ணிட்டேனே. அப்போ அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் கேட்குறாங்க, இது என்ன மோசமான விஷயம், ஒரு 18 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே ஒருத்தவங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க இப்பயும் குழந்தைகள் தான், 18 வயசு ஆகிற வரையும் அவங்க குழந்தைகள் தான். அவங்க இப்படி தவறான முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு பள்ளியிலே அதை குறித்த ஒரு ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடக்கும்போது ஏன் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் இதை குறித்து நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னும் போது அவங்க சொல்கிறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தேச சட்டம் அனுமதிக்குது, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செய்யறதுக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த மனுஷன் சொன்னா நான் மட்டும் வந்தால் எல்லாத்தையும் தலைக்கெல்லாம் மாற்றிடுவேன்னா, அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவன் கேட்டவன் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் அதிபரான முதல் நாளே அவர் சொன்னார், இனி என்னுடைய தேசத்தில் இந்த மாதிரியான காரியம் நடந்துச்சுன்னா அவனை நான் யாராக இருந்தாலும் ஜெயிலில் தூக்கி போடுவேன். இனி என்னுடைய தேசத்தில் ஆண் பெண்ணுன்ற 2 பாலினம் மட்டும்தான், இதை தாண்டி வேற எந்த ஒரு சீர்கேடான ஒழுக்கக்கேடான காரியத்தையும் என்னுடைய தேசத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னார். பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் சொன்னார், இதனால எப்படிப்பட்ட பாதிப்பு எனக்கு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்னை நீ ஓட்டு போடாம வைக்காம போ, ஆனால் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை செய்வேன்னாரு. ஜெயிக்க வச்ச முதல் நாள் என்னுடைய தேசத்தில் என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு சொல்லி அதை மாற்றினார். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த மனுஷன் எல்லா விஷயத்துலையும் நல்லவரான்னு நம்மளுக்கு தெரியாது, எல்லா விஷயத்துலையும் அவர் ரொம்ப அப்படியே அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியே தேவ மனிதன் சொல்கிற அளவுக்கு தெரியல, அப்படி இருக்கிறாரு எனக்கு அப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால்
அந்த மனிதன் இதை செஞ்சாரு. பள்ளிகளிலே கடந்த ஆட்சியில பைபிள் படிக்க தடை விதிச்சாங்க. ஆனா இவர் வந்துட்டு இல்ல, மறுபடியும் இதை கொண்டு வரணும், பைபிள் இல்லாம போயிடுச்சு, ஆனா மக்கள் பாவத்துல இருக்கிறாங்க, பைபிளுக்கு தடை விதிச்சிங்க, ஆனா அவன் பண்ற அநியாய அக்கிரமத்துக்கு தடை விதிக்கல, நான் வந்தனா மறுபடியும் இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, அதை அவர் தைரியமாக செய்தார். இன்னைக்கு நான் என்ன இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன்னா, நம்ம இந்த காலகட்டத்திலே நம்முடைய சந்ததிக்கு ரொம்பவே சொல்லி வளர்க்க வேண்டிய காரியம் இருக்கு. லாமேக்கு அவருடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துருக்கலாம், இது ஒரு மோசமான சந்ததிப்பா, நான் ஜெபம் பண்ணி 500 வருஷம் உங்க அப்பனை நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், பாதுகாத்து வச்சிருக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க. லாமேக்கு அவரு அந்த 3 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மோசமான சந்ததி மத்தியில 500 வருஷம் நோவாவை நான் பத்திரப்படுத்தி நான் வளர்த்துட்டேன், நீங்களும் பத்திரமா வாழ்ந்துருங்க, தேவ கோபம் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத 500 வருஷம் லாமேக்கு அதை புரிந்ததுனாலே வாழ வைத்திருக்கிறார். அதை உணர்ந்ததுனாலே 100 வருஷத்துக்குள்ள பூமி அழிய போகுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. அந்த சந்ததியிலே அது அவங்க வாழ்ந்த காலத்தில் அவன் 600 700 800 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ 100 வருஷம் போது அவனுக்கு எப்படி தோணி இருக்கும், அடுத்த இன்னொரு 10 வருஷத்தில் அழிய போகிற மாதிரி. இப்போ நம்மளாம் 80 வயசு 70 வயசு தான் வாழ்கிறவங்க. அப்போ நம்மக்கிட்ட இன்னொரு அடுத்த 10 வருஷத்தில் அழிய போதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அது போல தான் நோவாவின் காலத்திலே அந்த 100 வருஷத்துக்குள்ள அழிய போகுதுன்றது நோவாக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரிஞ்சிருக்காது. ஐயோ 100 வருஷத்துக்குள்ள அழிய போதா, எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிடணும், அந்த பேழைக்குள்ள கொண்டு போயிடணுன்றதான் அவர் மனசுல ஓடி இருக்கும். அப்ப இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்ட அழிவை இந்த இந்திய தேசத்திற்கு கொண்டு வர போறாரு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தமிழகத்துக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது, திருச்சிக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது, இந்த நவல்பட்டு இந்த கிராம பகுதிக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த அழிவிலே நம்முடைய சந்ததி அழிந்து விட்டால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுவாரு, உனக்கு தெரியாதா, இதை நான் உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா, உன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லை, நீ தானே சொல்லி வளர்த்துருக்கணும், சொல்லாம விட்டது யார் தப்பு, இதை தான் இப்படி தான் சொல்லுவார் நம்ம கிட்ட. வேற ஏதாவது மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் இது மட்டும் தான் சொல்லுவாரு, அது உன்னோடைய பொறுப்புயா, நீ தான் உன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துருந்துருக்கணும், இதுக்கு நான் ஒருத்தர் ஸ்பெஷலாக அனுப்புவேனா, அதான் நீ இருக்கீல அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ பாருங்க, அந்த அழிவின் காலத்தை நோவா பார்த்தார். அதை குறித்து தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல சொல்லும்போது பிள்ளைகள் நம்பினார்கள். ஆமேன். அடுத்து ஒரு காரியம், நம்பினார்கள் அப்படின்றது மட்டும் இல்லை, அதற்காக வேலை செஞ்சாங்க. இன்னொன்று, தன்னுடைய பிள்ளைகளையும் தேவனோடு இருக்கிற உறவிலே அவர் வளர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு நம்முடைய சந்ததிக்கு நம்ம ரொம்பவே, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் வேற, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேற, ஆனா நமக்கு வாக்குத்தத்தத்தையே தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காலங்கள் ரொம்ப பொல்லாதவைகளா இருக்கு, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு உலகத்துல எந்த திருச்சபைக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ, நம்ம திருச்சபைக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, இந்த திருச்சபையில இந்த ஆண்டு யாருக்கு என்ன மோசம் நடந்தாலும் நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாடியே சொல்லுவார், நான் முன்னாடியே சொல்லிட்டேனே உங்களுக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமே. ஐயோ எங்க வீட்டில் இப்படி ஒரு மோசம் நடந்துருச்சு ஆண்டவரே, நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நீங்க தானே தயாரா இருந்திருக்கணும், நான் தான் உங்களை எச்சரித்தனே. உலகத்துல யாருக்கு எச்சரிப்பு இருந்துச்சோ இல்லையோ, நம்ம திருச்சபைக்கு எச்சரிப்பை தேவன் கொடுத்தபடினால், நம்ம திருச்சபையிலே ஏதாவது ஒரு இழப்பு வந்தால், அது உயிரிழப்போ இல்லை எப்படிப்பட்ட சேதமோ வந்தாலும், அந்த குடும்பத்தினரோ இல்லை திருச்சபையோ ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் முன்னாடியே சொல்லேன், நீங்க தான் பாதுகாக்க தவறிட்டீங்க, இதை தான் நமக்கு சொல்லுவார். அப்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும், ஆனா வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ பிரயோஜனப்படுத்திட்டீன்னா நீ காப்பாற்றப்படுவ, அதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிடுறோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்களெல்லாம் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, நம்ப மாட்டாங்க. இல்லை, நம்புவதற்காக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். என்னது, நம்முடைய சந்ததி இந்த கடைசி கால காரியத்தை நம்புவதற்காக என்ன பண்ணறதுக்கு நம்ம முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணணும்.
அதை செய்ய தவறிட்டோம்னா இழப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, நீ அன்னைக்கு செய்ய தவறிட்ட, உயிர் போனதுக்கு அப்புறம் காப்பாத்துங்கன்னா நான் என்ன பண்றது, அதுக்கு முன்னாடியே உன்னால என்னெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குமோ அதெல்லாம் நீ பண்ணிருக்கணும்ல அப்படின்னுவாரு. நிறைய நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஐயோ சொத்தையே வித்து கூட காப்பாத்துறேன்னு அப்படின்லாம் அன்னைக்கு சொல்லுவோம், அப்படிலாம் சிலர்லாம் சொல்லுவோம். ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன சூழ்நிலைன்றதை நம்ம உணர்ந்து நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ரொம்பவே பாரப்பட்டு ஜெபித்து ஒருத்தரை கூட இந்த ஆண்டு நம்ம அழிய விடாதபடி நம்ம பாதுகாத்துக்க நம்ம ரொம்ப தீவிரமாக ஜெபிக்கணும். அந்த ஜெபம் நம்முடைய பிள்ளைகள் உணர்வடையணும். ஐயோ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்க ஏன் இந்த அளவுக்கு சீரியஸாக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். நம்ம சொல்லணும், இல்லைப்பா என்னமோ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ஆண்டு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, அதை நம்ம பிள்ளைகள் நம்பணும். ஆமேன். அப்போ இதை நம்ம சொல்லும் பொழுது அவங்க கிட்ட சொல்லணும், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு, எப்படியாவது இது ரொம்ப மோசமான காலம். ஏன்னா நம்ம நினச்சிப்போம், ஐயோ இந்த வயதினர் தான் பாவம் செய்வாங்க, இந்த வயதினருக்குலாம் இன்னைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சலாம் ஒன்றும் ஏமாத்துக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நோவாவின் காலத்தில் 8 பேர் காக்கப்பட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்க குழந்தைகள் முதற்கொண்டு அழிஞ்சு போனாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நோவாவின் காலத்தில் 1 மாத குழந்தையோ வயிற்றுலேருந்து பிறக்காததோ எல்லாமே இறந்து போச்சு, அவ்வளோதான். ஒருத்தர் கூட காக்கப்படலை. கர்த்தர் ஈவிரக்கமே காட்டலையானா டைம் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய சந்ததி அழிந்து போனதற்கு அவர்களுடைய தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தான் காரணம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை அந்த வயிற்றிலிருந்து பிறக்காத ஒரு குழந்தையை தேவன் பரிசுத்தம் என்று பார்த்தார்னா அவர் அங்கே கூட்டிக்க போறாரு, அது அடுத்த விஷயம். ஆனா அந்த குழந்தை அவங்க நினைக்கலாம், ஐயோ நான் அழிஞ்சேன் என் பிள்ளையுமா அப்படின்னா அவர் சொல்லுவாரு, உன்னாலதான் ஏன் அவன் அழியறதுக்கு காரணமே, நீ ஒழுங்கா இல்லாதனால தான் அவனை என்ன பண்றான், அழியிறான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சொல்லப்படும். அப்ப நாம் இந்த 2025 இந்த நோவாவின் காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப நிறைய படித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நோவாவின் காரியத்தை ரொம்ப திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சந்ததியை தேவன் அழிப்பதை குறித்து அவர் என்ன பண்ணல, அவர் ரொம்ப வேதனைப்படி, இவனை படைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல இவனெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்க்கறதே தப்பு, அழிச்சிடும், புதுசா உருவாக்கிக்கலான்னு முடிவு எடுத்துட்டார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எத்தனை 1000 பேர் இருந்தா 1,00,000 பேர் இருந்தானே நம்மளுக்கு தெரியாது. ஒரு முடிவுக்கு வந்துட்டார், அழிச்சிருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவர். அந்த மாதிரியான ஒரு முடிவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நமக்கு கர்த்தர் இன்னொன்று காரியத்தையும் சொல்றாரு, இல்லை நீ மட்டும் முயற்சி செஞ்சினா இந்த ஆண்டு உன் மூலமாக அழிவில் இருக்கிற எண்ணற்ற ஜனங்களை காப்பாற்றவும் முடியும். ஆமேன். இப்போ இதுதான் இங்கே இருக்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நோவாவின் காலத்தில் வேற யாரையும் காப்பாற்ற முடியல, புரியுதுங்களா? நோவாவின் காலத்தில் யாரையுமே காப்பாற்ற முடியல. ஆனால் நம்முடைய காலத்தில் நாம் பிழைக்கும்படியாக நாம் முயற்சி செய்வோமானால் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து அழிவுக்கு நேராக போகிற எத்தனையோ பேர் அழிவிலிருந்து காக்கப்பட முடியும். அதற்கு தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எதையாவது பண்ணி என் பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாத்திருங்க, எதையாவது பண்ணி என் அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்திருங்க, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மூச்சை போட்டு வேலை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது போல நம்மளுடைய குடும்பத்தினருக்காக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்மளுடைய உறவினர்கள் தெருவில் இருக்கவங்களுக்காக இந்த ஆண்டு ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. உண்மையிலே ஒரு பெரிய அறுவடையை நம்ம இந்த ஆண்டு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சொல்ல முடியாது, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக 2 சர்வீஸ் 3 சர்வீஸாக கூட நம்ம திருச்சபை மாறலாம். வந்தவர் சொல்லிட்டு போனார், 64 லட்சமாய் பெருகுவார்களாக. யாருக்காவது விசுவாசம் இருக்கா சொல்லுங்க? இன்னும் ஒரு 100 பேர் வந்தாலே நம்மளால ஏற்றுக்க முடியலையே, இது என்னடா அப்படின்ற மாதிரி நம்ப முடியாது நம்மளால. 64 லட்சம்ன்றதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆனால் அவர் வந்தவர், அவர் என்னமோ அவர் சொல்லிட்டாரு, ஆனால் ஏன் நடக்காதுன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இப்போ இதுதான் ஒரு விஷயமே. 64 லட்சம் பேர்
இந்த திருச்சபையினுடைய தேவ செய்தியை கேட்க ஏன் வரக்கூடாது? யோசிச்சு பாருங்க. திருச்சபைக்கே வரலாம், இல்லைனா நம்முடைய திருச்சபையில் இருக்கிற செய்திகள் அந்த அளவுக்கு இந்திய அளவில் உலக அளவில் அந்த செய்திகள் போய் கேட்கத்தக்க வகையிலேயே தேவன் நம்முடைய திருச்சபை ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தலாம். 64 லட்சம் 64 கோடி பேரே ரட்சிக்கப்படலாம் உலக அளவில். நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம இங்கே தான் வரணும்னு நம்ம நினைக்கலாம். ஏன் உலக அளவில் 64 லட்சம் பேர் நம்முடைய திருச்சபையின் ஊழியர்களுடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்றத ஒத்துக்க மாட்டோமா? அப்படி நடந்தா இல்லை, எங்கள் திருச்சபைக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையிலேயே நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகி, ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களால் நம்ப முடியாத காரியம்தான், ஆனால் இது நடக்க போது நாங்கள் நம்புகிறோம். நான் சிந்திச்சு பார்த்தேன். இந்த ஆண்டு தொடங்கி யோசிச்சு பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் வெளியிலேருந்து இந்த ஆண்டு தொடங்கினதுலேருந்து நம்ம திருச்சபையில் மெசேஜ் கொடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. வருஷம் தொடங்கி 2வது வாரமே பார்த்தா வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியர் வந்தார். அவர் பேசினார். எப்பயுமே பொங்கல் கன்வென்ஷனுக்கு நம்ம வெளியிலேருந்து கூப்பிடுவோம். அது முடிஞ்சு அதுக்கடுத்து இன்னொரு ஊழியர் வந்து கண்டினியூஸாக நம்ம திருச்சபையை சேராதவர்கள் நம்ம திருச்சபைக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கை இப்படி மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணி முடியாத உங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சியை பார்க்க முடியும், உங்கள் குடும்ப காரியங்கள் மாற முடியும்னு சொல்லி இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே நம்மோடு சேராத நம்முடையவர்கள் அல்லாத வெளியிலிருந்து ஒருத்தவங்க வந்து நம்மோட பேசுகிறாங்க அப்படின்னா நாம் அதை சிந்தித்து பார்த்து, என்னமோ இந்த ஆண்டு நமக்கு நடக்க போகுதுரா, நம்ம திருச்சபையில் நடக்க போகுது, நம்ம குடும்பத்தில் நடக்க போகுதுன்றதை நம்பி அதற்காக நாம் அனைவருமே தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் இதுக்கு மேலே இதை ரொம்ப இழுக்க விரும்பலை. நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். நோவா காக்கப்பட்டான், நோவாவோட குடும்பம் காக்கப்பட்டது, அதிலிருந்து ஒரு புது சந்ததி உருவானது. ஹல்லேலூயா. நோவாவினுடைய குடும்பத்திலே ஒரு புது சந்ததி பூமியவே நிரப்பினது. நான் இந்த ஆண்டு இப்படி பார்க்கிறேன், இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையின் மூலமாக, திருச்சபையின் மக்களின் மூலமாக இங்கு இருக்கிற தேவனுக்கு இதுவரையும் சொந்தமில்லாத பிள்ளைகள் நிறைய பேர் தேவனுடைய குடும்பத்தில் சேர போகிறாங்க. ஹல்லேலூயா. நம் மூலமாக பலர் தேவனுடைய குடும்பமாய் மாறப்போகிறார்கள் என்பதை, ஒரு புது பெரிய சந்ததி இந்த எல்லையிலே தேவனுக்கு சொந்தமாய் மாறப்போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அந்த இனமே அழிந்து ஒரு புது சந்ததியே உருவானது நோவாவின் குடும்பத்தின் மூலமாக. அதுபோல் எப்படிப்பட்ட அழிவு வரப்போகுதுன்னு தெரில, ஆனால் நம் மூலமாக இந்த எல்லையிலே ஒரு பெரிய கூட்டம் தேவனுடைய சந்ததியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதை நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க, என்னையும் என் பேர பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க, அவர்கள் ஒவ்வொருவரை கொண்டு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அந்த ஸ்கூலில் இருக்க கிளாஸ் ரூமில் இருக்க பசங்களாம் ரசிக்கப்படணும், அவருடைய பெற்றோர்கள்லாம் ரசிக்கப்படணும். காலேஜ் போகிறாங்களா, கூட படிக்கிற பசங்களாம் ரசிக்கப்படணும், அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரசிக்கப்படணும். வெளி தேசத்துக்கு போகிறாங்களா, அங்கே இருக்கிறவங்களாம் ரசிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு, சந்ததியை கொண்டு தேவன் இந்த ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் விசுவாசித்து நம் பிள்ளைகளும் விசுவாசிப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு நாம் இதுவரையும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த ஆண்டு நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, இந்த வேத பகுதி நான் ரொம்ப நேரமாக படித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலே இதிலேருந்து பேசணுன்ற ஒரு உணர்வு வந்துச்சு. ஆனால் மைக்கை பிடிக்கிற வரையும் உண்மையிலே என்ன பேசணும்னு எனக்கு தோணலை. ஆனால் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதுவரையும் நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில், சந்ததின்ற ஒரு ஆங்கிளில் நான் இதுவரையும் நான் இந்த வேத பகுதியை படித்ததே கிடையாது. முக்கியமாக இந்த 6ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனோட நான் இதுவரையும் நான் அப்படி யோசித்தது கிடையாது. ஆனால் தேவன் இந்த இடத்துல இதை பேசுகிறார் அப்படின்னா, தேவன் நம்மோடு இந்த நாளிலே பேசியிருக்கிறார், பேசிவிட்டார் என்பதை தான் நாம் உணர வேண்டும். அதை விசுவாசித்து நாம் ஜெபித்தோமானால்
ஒரு பெரிய இழப்பிலிருந்து நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியின் மூலமாக பலர் காப்பாற்றப்பட போகிறார்கள். நாம் இந்த வேளையில் செபிப்போமா? யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி, எங்களுடைய சந்ததியை காப்பாத்துங்க, என்னுடைய திருச்சபையை காப்பாத்துங்க, இந்த எல்லையை காப்பாத்துங்க, ஒரு பெரிய புதிய சந்ததியை உருவாக்க எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த வேளையிலே யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்.